எடுத்த உடனே 50,000 இந்த மாப்பிள்ள கூட்டிட்டு வந்தா நான் எங்க இருந்து போய் கூட்டிட்டு வருது? நானே 50,000 சம்பாதிக்கல. நான் 25,000 சம்பாதிச்சா ஓகேவா? நான் மாப்பிள்ள மட்டும் 25,000 சம்பாதிக்க கூடாது. நான் திருப்பி அவனும் ஒரே மாதிரி தானே எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு வந்தோம். நான் என்ன படிச்சிருக்கணும் அதான அவனும் படிக்கிறான். அவன் ஃபேஸ் பண்ற கம்பெனிஸ் மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்றேன். நம்மளுக்கு புரியுது, நம்ம ஏஜ்க்கு அவங்க ஏஜ்க்கு புரிய மாட்டேங்குது. பையன் நல்ல பையனாடி, பையன் நல்லா சம்பாதிக்கிறானடி, இந்த கொஸ்டினை நெக்லெக்ட் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றேன்னா ஓகே, பையன் நல்ல பையனா தட்ஸ் மேண்டேட்டரி கொஸ்டின். பையனுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லாம நல்லா பாத்துக்கணும். எவ்வளவு சம்பாதிக்கிறான் அந்த கொஸ்டின் எதுக்கு வருதுன்னே தெரியல. எவ்வளவு சம்பாதிக்கிறா வச்சு என்ன பண்ண போறாங்க? 25,000 20,000 தான் ஸ்டார்டிங்ல கிடைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. இப்போ நான் அப்படிதான் லோல் பட்டுட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி தான் இந்த பயணம் பட்டிருப்பான். டைம் 2-3 இயர்ஸ் ஆகும் ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரதுக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஜாப் புரிய வைக்கணும். நம்ம தான் வீட்டுல வேற வழி. உன் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், என் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும். அப்பதான் நம்ம ரெண்டு பேரோட பிரசன்ஸை வேல்யூ பண்ணுவோம். சோ அது வந்து முக்கியம். ஜஸ்ட் வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாரும் நான் பாக்குறேன், கேட்கிறேன். அதனால லெட்ஸ் க்ரோ டுகெதர். இப்ப தெரியாது லைஃப் ஒன்னா வாழும்போது தெரியும். பேரண்ட்ஸ் சொன்னது ட்ரூ அப்ப புரியும். ஏங்கடா டே நீ அப்ப இவங்க வேலை பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். வேலை பார்த்தாங்க, ஒரு கம்பெனில வேலை பார்த்தாங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் புரியும். இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் இப்படிதான் க்ரோ ஆகும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் க்ரோ ஆகுன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. என்னடானா இப்போ தெரியாது லைஃப், பேரண்ட்ஸ் சொல்றதெல்லாம் அப்புறம் தான் புரியுது. பேரண்ட்ஸுக்கு இந்த ஏஜ்ல ஒரு ஜென்ரேஷன் இப்பதான் ஒர்க்குக்கு போறது கத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஒர்க்கோட கல்ச்சரே சில குடும்பத்துக்கு இப்பதான் தெரியவே வரும். சில பொண்ணுங்களுக்கே இப்பதான் தெரிய வரும். ஏன்னா பொண்ணுங்களே இப்பதான் ஒர்க் கல்ச்சருக்குள்ள வராங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஜாப் போறீங்க, இன்ஜினியரிங் ஜாப் போறீங்க அப்பெல்லாம் அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதெல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டு சொல்றாங்க. பட் அப்படியே இப்ப புரியாதே இல்லை. என்னடாடி இந்த மாதிரி ஒரு 10 பொண்ணு இருந்தா மோஸ்ட் ஆஃப் 90s பாய்ஸ்க்கு எப்போ மேரேஜ் ஆகிருக்கும். இந்த சமூகத்திற்கு ஏற்ற சாட்டையடி ஒரு மனிதனை பணத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்க. டேய் அது எப்படி கல்யாணம் பார்க்க வரும்போது பணம் மட்டும் தானே தெரியும், குணம் எப்படா தெரியும்? அந்த செல்லத்தை தூக்கின்னு வாங்கடா. எங்கடா அந்த கமெண்ட் வரலையேன்னு பார்த்தேன். இப்படி எல்லாம் எங்க இருக்கானுங்க. ஆனா உண்மைதான், வீடியோல தான் பேசுறாங்களே தவிர இந்த மாதிரி பொண்ணுங்க ரியாலிட்டியில எங்க மட்டும் தெரியல. ஏதாவது 1-2 அப்படி இருப்பாங்க போல, போய் தேடி தூக்கின்னு வாங்கடா. அந்த சம்பளமே எங்கக்கா கிடைக்குது? எம்என்சிலேயே மாசம் 14,000 ரூபாய் தாங்க கிடைக்குது. இதுதான் உண்மையான சேட் ரியாலிட்டி. அது ஒர்க் கல்ச்சருக்கு வரும்போது தான் தெரியும். பேசிக்கான சேலரி சில இடத்துல கிடைக்கும். சில 1-2 பேர் பயங்கரமா டெவலப் ஆயிடுவாங்க. பட் இந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இப்படிதான் இருக்கும். அந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாருமே ஆசைப்படுறது அந்த 1-2 பேத்துக்காக தான். ஏன்னா எல்லாருமே நல்ல லைஃப் நல்லா பெருசா வாழணும் தான் நினைப்பாங்க. ஸோ எனக்கு சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் இப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க கிடைச்சா அப்படி ஜம்முன்னு அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அது கடைசி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அவரு, இந்த மாதிரி பணக்காரங்க சைட்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவரை வீணாதான் போகணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை, நாங்க சேர்ந்து நல்லா ஜாலியா வாழ்றோம். இந்த மாதிரி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிற வாழ்க்கையே சிறப்பா போகும். அவளும் குரோவாகும், நம்மளும் குரோவாகும், நம்மளையும் புரிஞ்சுக்குவா, அவளும் புரிஞ்சுக்குவா, எல்லாமே சூப்பரா போகும்.